பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி விடுபட்டாலும் அவர்களது சில பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கின்றன. புதுச்சேரியில் 200 ஆண்டுகளுக்கு உலா வருகிறது பிரெஞ்சு நாட்டு ஆம்லெட். தோற்றத்திலேயே வித்தியாசத்தை காட்டும் இந்த ஆம்லெட் புதுச்சேரியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் ஒரு டிஷ். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் இருந்த இடம்தான் புதுச்சேரி. அவர்கள் புதுச்சேரியை விட்டு போய் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்றாலும் பிரெஞ்சு மக்களின் உணவு முறைகளில் பல புதுச்சேரி மக்களிடையே இன்றும் நீடிக்கின்றன. அதில் இன்றளவும் உண்ணப்பட்டு வரும் ஒரு உணவு வகை பிரெஞ்சு ஆம்லெட். பாண்டிச்சேரியில் ஃபாரினர்ஸ், இந்த பிரெஞ்சு பீப்புள் வாழ்ந்த அந்த காலத்திலேருந்தே இந்த பிரெஞ்சு ஆம்லெட்ன்றது அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அது இத்தனை வருஷமும் ஃபாலோ பண்ணுறோன்னா இன்னும் பிரெஞ்சுக்காரங்க இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய டேஸ்ட்டை நாமளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் வயசுக்கு நான் இங்கே ரொம்ப காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பிரெஞ்சு ஆம்லெட்னு சொல்லிட்டு. அது டிஷ்ஷு பெரும்பாலும் காரம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களோ எது வேணாலும் சாப்பிடலாம், நம்ம எந்த வித தொந்தரவும் இருக்காது. அது அந்த ஆம்லெட். இதில் என்ன சாதா ஆம்லெட்டில் மிளகா இதெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை பிரெஞ்சு ஆம்லெட்னு இங்கே ஃபேமஸாக சொல்றது. ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன பிரெஞ்சு ஆம்லெட்? முட்டையை உடைத்து வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியே பிரித்தெடுத்து செய்வதுதான் பிரெஞ்சு ஆம்லெட்டின் சிறப்பு. இதில் மஞ்சள் கருவை தோசை போன்று ஊற்றி வெள்ளை கருவை நுரை போல அடித்து மேலே வைத்து குடைமிளகாய், தக்காளி போன்றவற்றை பரப்பி ஐஸ்கிரீம் போன்று தருகின்றனர். கேப்சிகம், கொஞ்சம் ஜாம், டொமேட்டோ, எக் யோக் தனியாக எடுத்துக்கிட்டு ஒயிட் தனியாக வச்சுக்கணும். ஒயிட் நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம ரெகுலர் தோசை தவாலேயே அழகா ஊற்றலாம். கீழே கொஞ்சம் ஒயிட் யோக்கை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டை பீட் பண்ண ஒயிட்டை மேலே போட்டு அதுக்கு மேலே கேப்சிகம், டொமேட்டோ, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், ஸ்பைசி வேணும் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது அழகா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரெஞ்சு ஆம்லெட் சுவை, ஆரோக்கியத்துடன் மிருதுவாகவும் இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்கின்றனர். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு வரும் வெளியூர்காரர்கள் பிரெஞ்சு ஆம்லெட்டை ஒரு முறை சுவைத்துவிட்டால் போதும், அடுத்த முறை வரும்போதும் தேடும் அளவுக்கு உள்ளது இதன் சுவை. தமிழ்நாட்டில் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம். பட் ஆனால் பிரெஞ்சு ஆம்லெட் அப்படின்னு நான் அங்கே பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரான்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரியில் தான் நான் இதை பண்றேன். இப்போ இதுக்காகவே, இந்த பிரெஞ்சு ஆம்லெட்டுக்காகவே நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை எப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பாண்டிச்சேரிக்கு இந்த டிபுசியில் பிரெஞ்சு ஆம்லெட் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஆம்லெட் ரொம்ப ஃபேமஸ். அது இங்க நம்ம யூஸ்வலா வீட்டில் பண்ற ஆம்லெட் நம்ம ஆனியன்லாம் போட்டு பண்றதால கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த பிரெஞ்சு ஆம்லெட் ரொம்ப சாஃப்டா நல்லா ஃப்ளஃபியா இருக்கு. இது ஈவன் குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா சாப்பிடுற மாதிரி இருக்கு. இது ஹைலி புரோட்டீன்ஸ் இருக்கிறதால ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. பொதுவாக வெளிநாட்டினர் காரத்தை அதிகம் விரும்ப மாட்டார்கள். இதனால் பிரெஞ்சு ஆம்லெட்டிலும் காரம் என்பதே இருக்காது. பிரான்ஸ் மக்களின் விருப்ப உணவாக இருந்தது இந்த ஆம்லெட். தற்போது இது கடைகளில் கிடைத்தாலும் முன்பிருந்த சுவை இப்போது இல்லை என்பது புதுச்சேரி மூத்த குடிமக்களின் கருத்து. சன் செய்திகளுக்காக புதுச்சேரி மகாராஜ பாண்டி மற்றும் கலைவாணி.